திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே உழவு செய்தபோது பச்சிளம் ஆண் குழந்தை சடலம் கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய கள்ளப்பாடியைச் சேர்ந்த வெற்றிவேல் நிலத்தில் உழுது கொண்டிருந்த போது பச்சிளம் ஆண் குழந்தை சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த நிலத்தின் அருகே வசிக்கும் கணவரை இழந்த மேகலா என்ற பெண்ணிற்கு தவறான உறவினால் குழந்தை பிறந்ததாகவும் இறந்த பிறகு அக்குழந்தையை அவர் அருகிலுள்ள நிலத்தில் புதைத்ததும் தெரியவந்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அம்மா பூங்காவை பராமரிக்காத விடிய அரசுக்கு கண்டனம் எழுந்துள்ளது. படிக்காசு வைத்தான்பட்டியில் அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்ட அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி நிலையத்தை திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பராமரிக்காமல் விட்டுள்ளது. இதனால் விளையாட்டு சாதனங்கள், உடற்பயிற்சி இயந்திரங்கள் பராமரிப்பின்றி பாழாகி வருகின்றன. மேலும் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ள பூங்காவின் நுழைவு வாயிலில் கழிவுநீர் தேங்கியுள்ளதாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகேயுள்ள சுவாமிமலை முருகன் கோவிலில் விசுவாவசு தமிழ் வருட பிறப்பை ஒட்டி விசேஷ திருப்படி பூஜை நடைபெற்றது. 60 தமிழ் வருட தேவதைகளும் 60 படிக்கட்டுகளாக அமைந்த கட்டுமலை கோவிலான சுவாமி மலையில் 37வது தமிழ் வருடமான விசுவாவசு வருட பிறப்பை முன்னிட்டு விசேஷ திருப்படி பூஜை நடைபெற்றது. அத்துடன் மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பெற்று ராஜ அலங்காரத்தில் அருள் பாலிக்க பக்தர்கள் பலர் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் புதிய சாலை அமைப்பதற்கான பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் தொடங்கி வைத்தார். கோலார்பட்டி, செட்டிப்பாளையம், மலையாண்டிப்பட்டினத்தில் தார் சாலை மற்றும் புதிய காங்கிரீட் சாலை அமைக்க உடுமலைப்பேட்டை தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்த முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் இதற்காக நடைபெற்ற பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்.